நேர்களே, நாட்டிலேயே பாதுகாப்பான மாநகரங்களுக்கான ஒரு பட்டியல் எடுத்தோம்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய தரவுகள் படி பார்க்கும்போது 3வது இடத்துல கோவையும் 2வது இடத்துல சென்னையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில தனியார் நிறுவனங்கள் தேசிய அளவில் நடத்தப்பட்ட சர்வேஸில் கூட பெரும்பாலான இண்டெக்ஸுகளுடைய தரவுகளை வச்சு பார்க்கும்போது சென்னை அதிலெல்லாம் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை பெற்ற மாநகரமாக விளங்கி இருக்கக்கூடிய சென்னைக்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கும் இந்த நிகழ்வு. வேற எதுவும் காலேஜ் கிடையாது. அண்ணா பல்கலைக்கழகம்னா எந்த அளவுக்கு ஒரு மரியாதையையும் எந்த அளவுக்கு ஒரு கம்பீரத்தையும் பெற்றிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாணவர்கள், தமிழகத்தின் ஆகச்சிறந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தின் அந்த கிண்டி கேம்பஸ்ல நடந்திருக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டை தகிக்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் பார்க்கறதுக்கு முன்னாடி சென்னைக்கு இந்த பெருமை சேர்ப்பதற்கு காரணமாக அமைந்த இந்த ஞானசேகரன் அவரை பற்றி நம்ம பார்த்துடலாம். வயது 37, பிரியாணி விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இது மட்டும்தான் அவருடைய அடையாளமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது பகல் நேரத்தில் இப்படி, அது இரவு நேரத்தில் வேற மாதிரியான ஒரு ஆள். ஆனா இவர் இதுதான் முதல் முறையை செய்த குற்றமா அப்படின்னு கேட்டா கிடையாது. 2013 முதலே இவர் மீது வழக்குகள் இருக்கின்றன. இதே ஆள் இதே குற்றத்திற்காகவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்குமே கூட 20 வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. சரித்திர பதிவேடு குற்றவாளி இதே மாதிரியான குற்றச்சாட்டுல முன்னாடி கைதான ஒரு நபர் எப்படி அந்த கேம்பஸ் பக்கத்திலேயே கடையை வச்சிருக்கார், எப்படி அதுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிட்டு போற அளவுக்கு ஒரு ஆக்சஸ் சம்பாரிச்சு வச்சிருக்காரு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கின்றன. சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு போலீசார் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலையோ, அந்த பகுதியில் இந்தந்த நபர்கள் இருக்கிறார்கள், ஒரு முக்கியமான கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி கடை வைத்திருப்பவர்கள் அந்த இடத்துல ஈஸியாக ஆக்சஸ் பண்றவங்க இவங்க மேல ஒரு கூடுதல் கவனம் செலுத்தவில்லையோ என்ற ஒரு அச்சத்தை தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு ஏற்படுத்துகின்றன. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே கண்டிப்பாக இது அரசியலாக்கப்படுறது காலங்காலமாக நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் திமுகவை சேர்ந்தவர் தான் ஞானசேகரன் என்று பல்வேறு புகைப்படங்களை ஆதாரமாக வெளியிட்டு குற்றம் சாட்டி வருகின்றன எதிர்க்கட்சிகள். அதே நேரத்தில் கைதானவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் கூட நின்று ஏதோ ஒரு போட்டோ எடுத்திருக்காருன்னா எங்க மேல பழிய போட்டுருவீங்களா அப்படின்ட்டு திமுக அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் இதை கையாளும் விதம் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தில் களமிறங்கி இருக்காங்க. ஆனா இங்க சில சமூக ஆர்வலர்கள் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன, இது அரசியல் செய்வதற்கான நேரம் கிடையாது. இதை முன் வச்சு சாட்டையில் அடிச்சுப்பேன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு திமுக கேட்குது. அதே மாதிரி திமுக ஆட்சி எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அதிமுக சொல்லுது. சோ இதை ஒரு அரசியலாக பார்க்காமல் இந்த நிலையை எப்படி மாற்றுவது, இந்த மாணவர்களுக்கு எப்படி ஒரு சொல்யூஷனை, ஒரு பாதுகாப்பு உறுதிப்படுத்துவது என்பதுதான் நம்முடைய அரசியல் தலைவர்களுடைய ஆக முக்கிய பணியாக இருக்க வேண்டும் என்பதே சில சமூக ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது கேட்பார்களா நமது அரசியல் தலைவர்கள் அப்படின்றது இங்க 2வது கேள்வியாகிறது. மாணவர்களுக்கு இப்போ பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகம். என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு கட்டுப்பாடுகள். அதுல முக்கியமா 6:30 மணிக்குள்ள மாணவர்கள் ஹாஸ்டலுக்கு வந்துடணும், அதுக்கு மேல வெளியில போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு. அங்க படித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாடி படிச்சுட்டு இருந்த சில மாணவர்கள் கிட்ட பேசும்போது முன்னாடி இரவு 9 மணி வரைக்கும் கூட வெளியில ஆக்சஸ் இருந்தது, வெளியில விளையாடிட்டு இருப்பாங்க, லைப்ரரிக்கு போவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கட்டுப்பாடு வரும்போது மாணவர்களுக்கு அவங்க கிடைக்க வேண்டிய ஒரு எக்ஸ்போஷர், சென்னை மாதிரியான ஒரு மாநகரத்தில் மைய பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரியில் நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் இருக்கு. வெளியில போறதுக்கு, வெளியில இருக்கக்கூடிய நபர்களோட பழகுவதற்கு இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. பக்கத்திலேயே ஒரு பெரிய லைப்ரரி வேற இருக்கு, அண்ணா லைப்ரரி. சோ இந்த மாதிரியான ஆக்சஸ் எல்லாம் இந்த கட்டுப்பாடால இது கட்டாகுமே. அப்போ இங்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டியது மாணவர்களுக்கு கிடையாது, இங்க வெளியில இருந்து உள்ள வர பார்க்கறாங்களே அவங்களுக்கும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு உட்கட்டமைப்புகளுக்கு தான் என்று அங்க முன்னாடி படிச்ச சில மாணவர்களும் இப்போ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுமே கூட கருத்து தெரிவிக்கிறார்கள். கூடுதல் பாதுகாப்பு உள்கட்டமைகள் தான் இங்க பிரதானமாகிறது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. மொத்தம் 70 சிசிடிவி இருக்குன்னு காவல் ஆணையர் சற்று நேரத்திற்கு முன்பு தகவல் சொல்லியிருந்தார். அதுல 56 தான் செயல்படுது, 14 செயல்படல. அவ்வளவு பெரிய கேம்பஸ், அவ்வளவு பெரிய காணக பகுதிகள் மாதிரி உள்ள இருக்கு அப்படின்னும் போது இன்னும் கூடுதலாக உள்கட்டமைப்பை சிறப்பாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாகவும் தற்பொழுது இருக்கிறது. சிசிடிவி கூடுதலாக இருக்க வேண்டும், இருட்டா இருக்கக்கூடிய பகுதிகள் எதற்கு இருட்டா இருக்கணும், லைட் ஏன் அங்க போடல, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. இதுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் என்ன பதில் சொல்ல போகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இங்க பிரதானமாகிறது. இன்னும் குறிப்பா எஃப்ஐஆர் தகவல்கள் கசிந்தது எப்படி, நடவடிக்கை எடுக்கப்படும் காவல் ஆணையர் சொல்லியிருக்கார். ஆனா எப்படி கசிந்தது, எவ்வளவு ஒரு இரஸ்பான்சிபிளான விஷயம் அப்படின்றது தான் இங்க தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னொன்று முக்கியமா யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வி இங்க பிரதான
பிரதானமாகிறது. இவர் தனி நபரா, இல்லை இவருக்கு பின்னாடி யாராச்சும் இருக்காங்களா, உள்ள இவருக்கே உதவி புரிவதற்கு யாராவது இருக்காங்களா, அவர்தான் இந்த சாரா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுகின்றன. இதற்கெல்லாம் பதில் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் என்பதுதான் நமக்கு இங்கே பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே மாணவர்களுடைய பாதுகாப்பு அது மட்டும்தான் இங்கு நமக்கு பிரதானம் என்பது இங்கு கூடுதலாக மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது.